டேய் ம் டிவியில் யாரை கேட்டு பேட்டி கொடுத்த? நானா கொடுக்கலையே, அவங்க கேட்டாங்க கொடுத்தேன். காசு கேட்டிருப்பாங்களே. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். 10,000 ரூபா இந்த வவுச்சர். இதை ஏன்ட்ட கொடுக்குற? கம்பெனி செலவெல்லாம் நீ தானே மெயின்டைன் பண்ற. என்னது கம்பெனி செலவா? ஏன்டா பேட்டி பேனது கட் அவுட்னு செலவு பண்ண நம்ம எலெக்ஷன்ல நிக்கிறோம். எல்லாத்துக்கும் விளம்பரம் தேவை. 2 ரூபா ப்ராடக்ட்டுக்கு 4 ரூபாய்க்கு விளம்பரம் செஞ்சு 8 ரூபாய்க்கு வைக்கணும். அதுதான் மார்க்கெட்டிங். ஏன் இடத்துக்கு அது தேவையில்லப்பா. நான் நல்ல இடத்த வாங்கியிருக்கேன். யா நீ பாண்டி இடத்தோட பட்டா சிட்டா தாய் பத்திரம் எல்லாத்தையும் சரி பார்த்து வாங்கினது நான். காசு கொடுத்தவன் நான். தாய் பத்திரம் தாத்தா பத்திரம். கலை செல்வம் கலைமாமணி இசை பேரரசு பத்மஸ்ரீ பத்மபிரியா மற்றும் செவ்வாலி ஆகிய விருதுகளை கூடிய சீக்கிரம் வாங்க போகும் தஞ்சை மகாதேவன். இது கம்பெனி செலவா? ஆமா. டேய் நீ எங்க ஒப்பனும் பப்ளிசிட்டி தேடுறதுக்கு ஏமண்டதான் கிடைச்சா மஜால அரைக்க. இனிமே கம்பெனியோட வரவு செலவு கணக்கை எல்லாமே நான் தான் முடிவு பண்ணுவேன். கணக்கு கேக்குறியா? ஏன் கேட்க கூடாதா? வேணாம் மச்சான், கணக்கு கேட்டா எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமில்ல. பாலிடிக்ஸ் ஆடா. கெட் அவுட். வெளிய போ சொல்றியா? ஏன் இங்கிலீஷ் தெரியாதா? ஐ சே யூ கட் அவுட் அண்ட் டக் அவுட். வெளியில போடானே. ரொம்ப ஃபீல் பண்ணுவே. ஐ அம் ஹாப்பி. ஓகே ஐ அம் ஹாப்பி. டே டாடி என்ன படங்க. நீ எங்கடா போற? பழனி மலையில முருகனுக்கு இடம் அதப்ப பஞ்சாபுரத்துக்கு என்ன வேலை? போங்கடா. டே மொத்த இடத்து ஒத்தாளன்னு வித்து காட்டுறா. இந்த ரியல் எஸ்டேட் எப்படி நம்பர் 1 அடிக்கிறான்டா ஆண்டவர். இங்க ஹலோ இஷ்டலட்சுமி நகர் ஒரே ஓனர் போலீஸ் பாண்டி பேசுறேன். யோ போன் பண்ணா பேசியா? ஏயா சிரிக்கிற? நான் எப்போ சிரிச்சிட்டு தான் பேசுவேன். நான் தான் மல்டி மில்லியனர் மலேசியா மாதவன் பேசுறேன். உங்க இஷ்டலட்சுமி நகர் ஆட நான் நெட்ல பார்த்தேன். ஐ லைக் இட். அப்படிங்களா சார்? சார் சொல்லுங்க சார், எவ்வளவு சார் போடலாம்? முதல்ல ஒரு அரை கிரவுண்ட தட்டி விட்டுருவோமா? என் வீட்டு டாய்லெட்டே அரை கிரவுண்ட். என்ன சார் இவ்வளவு பெரிய பணக்காரன்றீங்க, இன்னமும் கிரவுண்ட்ல தான் டாய்லெட் போயிட்டு இருக்கீங்களா? குட் ஜோக். ஐ லைக் இட். மொத்த இடத்தையும் நானே வாங்கிக்கிறேன். 70 லட்சம். 70 லட்சமா? ஃபுல்லி கேஷ், ஒரே பேமெண்ட். சார் சார் சொல்லுங்க சார், முடிச்சிடலாம் சார். எப்ப சார் லேண்ட் பார்க்க வரீங்க? இந்த வாரமே பார்த்துடலாம். அப்புறம் பை தி வே மிஸ்டர் முருகன் இருக்காரா? ஆமா. அப்படி யாருமே இங்க இல்ல சார். முருகன் இல்லையா? முருகன் இருந்தா டீல், இல்லாட்டி நோ டீல். மாசம் 30,000 ரூபாய் கொடுத்துருங்க. உங்க கம்பெனிக்கு லீகல் அட்வைசரா ஒர்க் பண்றேன். ஹலோ நீ எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாலும் சரி, முருகன் என் கம்பெனி விட்டு வரமாட்டேன். சாரி, அவன் கம்பெனி விட்டு வரமாட்டான். என்னடா அதுக்குள்ள யூனியனா? முருகா உள்ள வா போகலாம். என்னவா? உன்னதான் என்னன்னு கேக்குறான். எனக்கும் கேக்குது. முருகா உள்ள வாங்குறேல. உள்ள வரணும்னா ஒரு கண்டிஷன். என்ன? பிபி ப்ரமோட்டர்ஸ் கம்பெனியின் அனைத்து விஷயங்களிலும் சரி, விவகாரத்திலும் சரி, திரு எம் முருகன் அவர்கள் எடுக்கும் முடிவுகளில் தலையிட மாட்டேன் என்றும் மூக்கை நுழைக்க மாட்டேன் என்றும் தூரத்தில் நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்பேன் என்று மனமாற உறுதியளிக்கிறேன். இப்படிக்கு போலீஸ் பாண்டி. வந்து குடியேற வேண்டுமா? இஷ்டலட்சுமி நகரில் மனை வாங்கி வீடு கட்டுங்கள் அப்படின்னு நீங்க கொடுத்த விளம்பரம் தான் என்ன இந்த மொத்த இடத்தையும் வாங்க வச்சது. ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் நான் எந்த இடத்தை வாங்குறேனோ அந்த இடத்துலயே வச்சு அக்ரிமெண்ட் போடுறது என் வழக்கம். வெரி குட் சார். தரடா 15 லட்சம் ரூபாய் பணத்தை இப்ப அட்வான்ஸா வச்சுக்க. மிச்ச பணத்தை நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னு கொடுத்துறேன். டீலா? இவன் ஒருத்தனை வச்சு நம்ம பெரிய லெவல்ல செட்டில் ஆயிரலாம். என்ன முருகன் டீலா? டீல் சார். டபுள் டீல் சார். ஓகே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முதல்ல நான் கையெழுத்து போட்டுறேன். அப்புறம் நல்லா படிச்சு பார்த்து நீங்களும் கையெழுத்து போடுங்க. ஓ ஷியர் ஷியர் ஷியர். என்னது? என்ன பூ வந்து விழுது சார்? பூ விழுந்தா நல்லா சகுனம் சார், சைன் போடுங்க. ஆனா மரம் எதுவும் இல்லையே. இது தேவர்கள் போட்ட பூ சார். இந்த செட்டியார் நாடார்லாம் போட மாட்டாங்களா? முடியல. இந்த ஆள் ஒரு ஆள் போறது அந்த ஊரவே வித்துறலாம்டா. நான் இப்படிதான் ஜோக்கு ஜோக்கு அடிங்க அடிங்க அடிங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? இங்க சங்கு சத்தம் கேக்குது இல்ல? நல்லா கேக்குது சார். நல்ல சவுண்ட் தானே சார். ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறப்ப சங்கு ஊதுறது இல்லையா? கரெக்ட். நீங்க போடுங்க சார். விஷ்ணு கையில கூட சக்கரத்துக்கு அப்புறம் சங்கு தானே. சங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கையெழுத்து போடு சார். அதை விட சூப்பர் சகுனம். அங்க பாருங்க சாவு ஊர்வலம் போகுது. சங்கு சத்தம் கேக்குது. சாவு ஊர்வலம் போகல, வருது. என்ன பாண்டி அம்மா இடத்துக்குள்ள வரானுங்க? இதுடா என்னன்னு கேக்குறேன். டேய் டேய் இல்லங்கடா. டேய் டேய்
டேய் நில்லுங்கடா. என்ன என்ன தைரியம் வந்து இஷ்டலட்சுமி நகருக்குள்ள பாடி ஏத்துக்கிட்டு வருவீங்க? இஷ்டலட்சுமி நகரா? ஆ. இது சுடுகாடுடா. சுடுகாடா? என்னடா சொல்றீங்க? பசங்களா போர்டு தூக்கி காட்டுங்கடா. போடா இங்க எங்கடா இருக்கு? பசங்க காட்டுவானுங்க, நல்லா பாத்துக்க. ஐயோ சார் நல்ல நேரம் முடிய போகுது சார், முதல்ல சைன் பண்ணுங்க. டேய், என் கோவத்தை கலராத. நான் ஆற்காட்டுல இடம் வாங்கியிருக்கேன், ஏற்காட்டுல இடம் வாங்கியிருக்கேன். இப்படி சுடுகாட்டுல வாங்க சார் சார் சுடுகாடா இருந்தாலும் டெவலப்பிங் ஏரியா சார். சிட்டில இருந்து 2 கிலோமீட்டர் தான் சார். ப்ளீஸ் கையூர்ரா. சார் சார் வட்டிக்கு வாங்கிருக்கீங்க சார். வேண்டாம், இல்லைங்க சார் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். வேண்டாம், ஃப்ரண்ட்ல வாங்கிக்கோங்க சார். நம்ம பின்னாடி கேஸை போட்டு ஜெயிச்சுக்கலாம். இப்போவே அட்வான்ஸ் போட்டுலாம். பணம் பொட்டியில கை வைக்காத, பணம் பொட்டியில